இந்த வீட்டுக்குள்ளே வரும்போது ரவி சார், அர்ணவ் ப்ரோ, ரியா, அப்புறம் தர்ஷா இவங்கெல்லாம் வந்து ஒரு விதத்தில் வந்தாங்க. பட் நான் வந்து 3 பேர் மட்டும் அவங்களோட பிஹேவியர் எப்படி இருந்ததுன்னா, இவ்வளோ வாரம் வந்து ஒரு எஃபர்ட் போட்டு ஏதோ ஒரு வகையில் வந்து சேர்ந்துருப்போம் ஒரு டெஸ்டினேஷனுக்கு. அது வந்து ஃபுல்லாக வந்து கீழே இறக்குற மாதிரி ஏதோ ஒரு இடத்துல உடைய வச்சாங்க. அதில் நானும் உடஞ்சேன். ஏன்னா இவ்வளோ தூரம் வந்ததே வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு இடத்துல போராடி எங்கேயாவது வெற்றி அடைய மாட்டோமா அப்படின்ற ஒரு ஹோப்ல தான் நம்ம வந்திருப்போம். இப்போ நான் வந்து அவங்க திருப்பி திருப்பி நம்மளை சொல்றதுனால நான் கண்டிப்பா அதை நான் திரும்பியும் நான் பண்ண விரும்பல. ஏன்னா எல்லாருமே வாழ்க்கையில வந்து ஒரு இடத்துல வந்து கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கோம். ஸோ அப்படி கஷ்டப்படுறவங்கள பார்த்துட்டு திருப்பியும் நான் அவங்களுக்கே நான் அதை கொடுக்கவும் நான் விரும்பல ஆக்சுவலி. எனக்கு வந்து உள்ள வரும்போது அவங்க சில வார்த்தைகள் சொன்னது எனக்கு நான் போட்ட இங்க எஃபர்ட்க்கு எனக்கு அது அஃபெக்ட் ஆச்சு. ஏன்னா ஒருவேளை நான் போட்ட எஃபர்ட்ஸ் வந்து அவங்க சொல்ற ஒரு கருத்துனால மறைஞ்சிருமோ, இதுதான் வந்து பெருசா பார்க்கப்படுமோ, அப்போ நான் இவ்வளோ நாள் இங்க இருந்த ஒரு எஃபர்ட் வந்து அழிஞ்சிரும்ன்ற மாதிரி நான் வந்து பயந்து நான் உடஞ்சேன். அதுக்கப்புறம் நான் வந்து அது கிளாரிஃபை ஆகி நானா வந்து என்னை தேத்திக்கிட்டு நான் ஸ்ட்ராங்கா எழுந்து வந்தேன். ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து சாச்சனா ஆகட்டும், வர்ஷினி அவங்க நிறைய என்கிட்ட வந்து நிறைய வச்சாங்க கேள்விகள். அதுக்கும் நான் அவங்களுக்கு பதில் சொன்னேன். ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கு. ஏதோ ஒரு வகையில இவங்க எல்லாருமே ஒரு எஃபர்ட் போட்டு தான் நம்ம வந்திருக்கோம் அப்படின்ற அவங்களுக்கு புரிதல் இருக்கு. பட் இப்போ சுனிதா அவங்க சொல்ற மாதிரி எனக்கு ஆக்சுவலி அவங்க சொன்னதுதான் அஃபெக்ட் ஆச்சு. என்னோட கான்ஃபிடென்ஸே எங்க உடையுதுன்னா, ஒரு இடத்துக்கு நம்ம வரோம். ஸோ அப்படின்னும் போது நம்மளுக்கே ஒரு கேள்விக்குறியா ஆகுது. ஏன் இந்த மாதிரி? ஏன்னா அவங்க வந்து சொன்னாங்க, கஷ்டப்படுற பொண்ணு நான் நினைச்சேன், இங்க வந்து அது நான் வெளில போய் பார்க்கணும் அப்படி இல்லைன்னு. அவங்களுமே அந்த மாதிரி தான் வந்திருக்காங்க. இப்போ கூட அவங்க அழுதாங்க. நான் அப்போ என்ன மாதிரி தான் நான் பார்க்குறேன். இப்போ ஒரு எமோஷன்னா அது கண்டிப்பாக எல்லாருக்கும் அழுக வரும். ஸோ அந்த அழுகையும் கூட சிம்பத்தி அப்படின்னு சொல்லும் போது, அப்போ இப்போ இவங்களும் அழுகுறாங்களே, அப்போ இது இப்படி தானே எடுத்துக்கப்படும் அப்படின்னும் போது பார்வையாளர் எப்படி வேணாலும் எடுத்துப்பாங்க. நம்மளோட எமோஷன்ஸ் ஆகட்டும், நம்ம இங்கே போடுற எஃபர்ட்ஸ் எப்படி வேணா அது எடுத்துக்கலாம். அது இப்படி போய் சேருதுன்னு அவங்களுக்கு அது வந்து புரியுதான்னு எனக்கு அது தெரியல. அது ஏதோ இன்டென்ஷனலாக அவங்க வந்து ஒரு ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி இங்கே வர்றது. அவங்க ஃபுல்லாகவே வந்து பர்சனலாக வந்து இப்போயும் எடுத்துக்கிட்டு தான் பேசுகிறாங்க. ஏன்னா நேற்று வரைக்கும் ஒரு அக்செப்டன்ஸ் இருந்தது. பட் இப்போ வரைக்கும் நான் பார்க்குற வரைக்கும் அவங்க ஏதோ அது பர்சனலாகவே எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. பட் இப்போ எனக்கு ஆக்சுவலி அவங்ககிட்ட ஒரு பர்சனலாகவே எனக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா அவங்க எப்படி வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இப்போ வரைக்குமே ஃபஸ்ட்டு நான் அவங்க வந்தப்போ நான் உடஞ்சேன், நான் அப்புறம் எழுந்து வந்துட்டேன். இப்போ வரைக்கும் நான் பார்க்குற வரைக்கும் இப்போ யாரும் உடைக்கல.